அப்படி பேசினா ரகசியத்தை சொல்லிடுவான். அப்போ இந்த அம்மா போய் கேட்குறாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? யாருக்கும் சொல்ல மாட்டேன் முதல்ல சொல்றாரு. அதெல்லாம் மற்றவர்களுக்குங்க, என்கிட்ட சொல்லக்கூடாதா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க போறோம், என்கிட்ட சொல்லக்கூடாதா? அலட்டின உடனே என்னென்ன சொன்னாலும் தெரியல, அவன் ரகசியத்தை சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த ரகசியத்தை உடனே அவள் அங்கே கடந்து போய் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொன்னான். நம்ம காலத்தில் என்ன செய்வோம், அவன் பேசிட்டு போது SMS அடிச்சு விட்டுருவான், பார்த்துக்கப்பா இதான் அதுக்கு ஆன்சர்னு சொல்லி. இந்த மாதிரி எப்போ தான் வெளியே போனால் எப்படி சொன்னான்னு தெரியல, ரகசியத்தை வெளியே போயிடுச்சு. சிம்சன் காலையில் வந்து நீங்கள் கண்ட அந்த நான் சொன்ன விடுகதைக்கு என்ன விடை என்று கேட்ட பொழுது எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றேன் சார். பலவான இடத்துல இருந்து பட்சணம் வரணும், செத்து போன சிங்கத்திலிருந்து தேன் எடுத்த கதை அதானே அப்படின்னு கேட்டான். சிம்சோனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ தான் போய் சொல்லி கொடுத்து விட்டாள். நேற்று வரைக்கும் எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருந்தா யாருக்கும் புரியலன்னு சொன்னா நீ காலையில விடை சொல்லுகிறார்கள். அப்ப இந்த பெண் நம்மிடத்தில் நயந்து பேசினால் நாம் ரகசியத்தை விட்டு விட்டோம், அலர்ட் ஆயிருக்கணும் அவன். அப்ப பெண்கள் வந்து நம்ம அலட்டினால் நம்ம ரகசியத்தை சொல்லிடுவோம். அந்த பலவீனத்தை தெரிஞ்சிருந்தான்னா அதுக்கு அப்புறம் அலட்டும் போது அவன் வந்து எச்சரிக்கை இருப்பான், பெண்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க நயந்து பேசினாலும் நம்ம எந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் தனக்குள்ள ஒரு